உலகத்திசையெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாராவாரம் படித்து சுவைத்த இலக்கிய பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றும் கூட எனது கைகளில் இருப்பது ஒரு வித்தியாசமான இலக்கிய பிரதி. இலக்கிய பிரதி என்று சொல்வதா, அதை எவ்வாறு சொல்வதென்று கூட சொல்ல முடியாத ஒரு நிலை கொண்ட வித்தியாசமான ஒரு படைப்பு. மிக அண்மையிலே பொலிகை ஜெயா அவர்கள் தந்திருக்கக்கூடிய மருவா நெறி பழமொழிகள் என்று அற்புதமான ஒரு தொகுப்பாக இந்த நூல் இங்கே அமைந்திருக்கிறது. பொலிகை ஜெயா அவர்கள் சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர். பொலிகண்டி கொற்றாவத்தை பிறப்பிடமாக கொண்டவர். ஏற்கனவே பல கவிதை தொகுதிகளை, சிறுகதை தொகுதிகளை தந்திருக்கக்கூடிய படைப்பிலக்கிய துறையிலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். மிகச்சிறந்த ஒரு மேடை பேச்சாளர். தொலைக்காட்சி, வானொலி, இணைய வழிகளிலும் கூட தன்னுடைய வெளிப்பாடுகளை நிகழ்த்தக்கூடிய ஒருவர். அந்த வகையிலே மருவா நெறி பழமொழிகள், குறிப்பாக இந்த பழமொழிகள் என்று சொல்லப்படுகின்ற எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், அந்த விடயம் இன்றைக்கு கால வெள்ளத்திலே அந்த பழமொழியினுடைய அர்த்தங்கள் மாறி அதை நாங்கள் தவறாக சொல்லுகின்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. பல பழமொழிகளினுடைய அர்த்தங்கள் அல்லது அதனுடைய சொல் முறைமைகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்பவற்றை கவனத்தில் கொள்ளாமல் அதை பிழையாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில்தான் 51 பழமொழிகளை தெரிவு செய்து அந்த பழமொழிகள் எவ்வாறு பிழையாக அர்த்தம் கொள்ளப்படுகின்றன, அந்த பழமொழிகளுக்குரிய உண்மையான அர்த்தம் என்ன என்பது குறித்து மிக தெளிவான பல விளக்கங்களை பல நூல்களை தேடி ஆராய்ந்து பெற்ற அறிவை துணை கொண்டு பொலிகை ஜெயா அவர்கள் தமிழ் உலகிற்கு தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு புலம்பியர் நாட்டிலே வாழ்கின்ற ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வை எண்ணி நாங்கள் உண்மையிலே பெருமைப்படுகிறோம். அவர் எங்கள் மண்ணை சேர்ந்தவராக இருப்பதை இட்டு இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வகையிலே இந்த மருவா நெறி பழமொழிகள் அற்புதமான ஒரு தலைப்பு அங்கு இடப்பட்டிருக்கிறது. அவை மருவி வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அவை மருவாமல் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு தான் இங்கே மருவா நெறி பழமொழிகள் என்று இந்த நூலுக்கு அற்புதமான ஒரு தலைப்பை இட்டு அழகான ஒரு அட்டை படம், அந்த கால மனிதர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற அந்த அட்டைப்படம் ஜீவநதியினுடைய 382வது வெளியீடாக இந்த நூல் மலர்ந்திருக்கிறது. இந்த நூலினுடைய முன்பக்கத்திலே என்னை ஈன்றவர்களின் பொன்னான பாதங்களுக்கு என்று தன்னுடைய பெற்றோர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த நூலை தந்திருக்கிறார். இந்த நூலுக்குரிய அணிந்துரையை ஆழக்கிணற்றடி பொலிகண்டியைச் சேர்ந்த ஓய்வு நிலை அதிபர் தம்பிமுத்து அவர்கள் வழங்கி இருக்கின்றார். அவர் பல்வேறு விஷயங்களை இந்த அணிந்துரையிலே எடுத்து காட்டியிருக்கின்றார். எனவே அவற்றுக்கு அப்பால் என் தரிசனம் என்று பொலிகை ஜெயா அவர்கள் ஒரு விடயத்தை இங்கே பகிர்ந்திருக்கிறார். இந்த முயற்சி தான் ஈடுபட்ட அந்த அனுபவங்களை அவர் சொல்கிறார். இந்த என் தரிசனத்தை வாசிக்கிற போதே வியப்பாக இருக்கிறது. பொலிகை ஜெயா அவர்கள் எவ்வளவு விடயங்களை தேடி இந்த விடயங்களை இங்கே தொகுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த என் தரிசனமாக அமைகிற அவருடைய விடயங்களே சான்றாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த பழமொழிகள் என்று நாங்கள் பேசினாலும் அது ஒரு அனுபவத்தின் மொழியாக, கிராம அல்லது நாட்டார் இலக்கியத்தின் ஒரு வடிவமாக அது இன்றைக்கு பார்க்கப்பட்டாலும் கூட எங்களுடைய தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திலே இருந்து பழமொழிகள் குறித்த சிந்தனைகள் தமிழரிடம் ஒரு தொன்மை சிந்தனையாக எப்படி முகிழ்ந்திருக்கின்றன என்பது குறித்தான பல விஷயங்களை அவர் இங்கே பேசுகிறார். பழமொழிகள் பெரும்பாலும் எதுகை, மோனை, முரண்தொடையிலேயே ஆக்கப்பட்டுள்ளன. நுண்மையும் சுருக்கமும் எண்மை ஒளிமை இவை விளக்கம் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரும் ஏது நுதலிய முதுமொழி என்கிறது தொல்காப்பியம் என்று சொல்லி அந்த விளக்கத்தை அவர் சொல்கிறார். நான் நினைக்கிறேன் பழமொழி 400 என்று கூட ஒரு இலக்கியம் தமிழிலே இருக்கிறது. இந்த பழமொழிகளுக்கு என்று பழமொழிகளை குறித்து ஒவ்வொரு நாட்டிலும் கூட அல்லது ஒவ்வொரு பண்பாட்டிலும் கூட அது இடம்பெற்றிருக்கிறது வேறு வேறு அர்த்தங்களிலே. அப்படி அவர் இங்கே அரேபியா, ஆப்பிரிக்கா, சீனா, இந்தியா மற்றும் புலம்பெயர் தேசங்கள் போன்றவற்றில் கூட அந்தந்த மொழிகளிலே பழமொழி தமிழிலே இருக்கிற பழமொழிக்கு நிகராக வேறு இலக்கிய வடிவங்கள் இருக்கிறதா என்று ஒரு ஆராய்ச்சியை செய்து கூட பல விடயங்களை இங்கே வெளிப்படுத்தி இருப்பது எதிர்காலத்தில்
இந்த நூலின் இன்னும் ஒரு பரிமாணத்துக்கு வித்திடும் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இந்த நூலினுடைய பயன் என்பது தமிழர் வாழ்கின்ற பிரதேசங்கள் யாவற்றிலும், குறிப்பாக மாணவர்களிடம் இந்த நூல் சேர்க்கப்பட வேண்டும். பாடசாலை நூலகங்கள், குறிப்பாக புலம்பெயர் நாட்டிலே தமிழை படிக்கின்ற 3ஆம் அல்லது அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த சிறுவர்களிடம் இந்த நூல் கையில் இருந்தால், இவை பற்றிய விளக்கங்களை சொன்னால், அவர்கள் தங்களுடைய தங்கள் தாய்மொழி தமிழினுடைய அந்த வேர்களை தேடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிற அருமையான முயற்சியை நான் நினைக்கிறேன். ஐரோப்பிய மண்ணிலேயே முதலாக இவர்தான் நிகழ்த்தி இருக்கிறார் என்பது கூட பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இங்கே 51 பழமொழிகள், அவற்றினுடைய சரியான வடிவம், தவறான வடிவம், சரியான விளக்கம் என்பவற்றை வைத்துக்கொண்டு இங்கே தரப்பட்டிருக்கின்றன. குட்டு போட்டாலும் மோதக கையானுக்காக குட்டு போடணும் என்பதுதான் சரியான அந்த அர்த்தம் பழமொழி. ஆனால் நாங்கள் சொல்லுகிற போது குட்டு போட்டாலும் மோதிர கையால் குட்டு போடணும் என்று சொல்லுகிற அந்த மரபு நிலையை எடுத்துக்காட்டி, அது மோதிர கையல்ல, மோதக கையானுக்காக குட்டு போடணும் என்று விநாயக கடவுளினுடைய அந்த தோப்புக்கரணம் போடுகிற அந்த விடயங்களை இங்கே எடுத்து காட்டுகிறார். இவருடைய சிறப்பு என்னவென்றால், வெறுமனே விளக்கங்களை சொல்லிவிட்டு போவதல்ல, அந்த விளக்கங்களுக்குள்ளே கூட ஒரு ஆய்வு தேடலோடு பல விஷயங்களை சேர்த்து சொல்லியிருக்கிற தன்மை என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றுதான் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய அர்த்தமாக கழுதை என்ற மிருகத்துக்கு அங்கே கற்பூர வாசனை தெரிய போகிறது என்று நாங்கள் ஒரு கருத்தை வைத்திருக்கிறோம். அது தவறு என்று இவர் சொல்லி, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்று, கழு தைக்க தெரியுமாம், அந்த பாய் பின்னுகிற அந்த விஷயங்களுக்குள்ளே இந்த கழு என்பது ஒரு வகை புல்லிலிருந்து வேயப்படுகின்ற பாயை குறிக்கிறது. அது கற்பூர வாசனை வீசுகிற ஒரு பாயாக இருக்கிறது என்ற விடயம் சார்ந்துதான் அதனுடைய சரியான விளக்கம் இருக்கிறது என்று இங்கே பேசுகிறார். அதுபோல இங்கே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். நாங்கள் அதை ஒரு உணவு பண்பாடு, சோறு கறி பானை சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று வைத்திருக்கிறோம். ஆனால் அகப்பை என்பது கருப்பையை குறிக்கிறது. இந்து மதத்தினுடைய நம்பிக்கையோடு சேர்த்து பார்க்கிற போது, ஒரு பெண்ணினுடைய கருப்பையில் பிள்ளை தங்கினால்தான், சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். முருகனை நினைத்து அந்த கந்த சஷ்டி விரதத்தை நாங்கள் முறைப்படி அனுஷ்டித்தால்தான் பிள்ளைப்பேறு கிடைக்கும் என்ற விடயத்தை அங்கே அவர் பதிவு செய்கிறார். மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகன் உடைத்தால் பொன் குடம் என்றுதான் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது தவறு. மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பெண்ணுக்கு உரம் என்றுதான் அது அமைந்திருக்க வேண்டும் என்று ஒரு புதிய விளக்கத்தை அவர் சொல்கிறார். களவும் கற்று மற, இது ஒரு பழமொழி. நாங்கள் இதற்கு ஒரு விளக்கம் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் களவும் கற்று மறக்கலாம், களவெடுக்கலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் தான். ஒரு முறை களவெடுக்கலாம், ஆனால் அதை தொடர்ந்து செய்யக்கூடாது, அதை மறந்துவிட வேண்டும் என்ற அர்த்தம். ஆனால் அது தவறு என்று சொல்லி, களவும் கவரும் மர என்றுதான் அது அமைந்திருக்க வேண்டும். அதாவது கற்று மர என்பது ஒரு மருவிய வழக்கு, அது தவறு. களவும் கவரும் மர என்றால், களவும் கவறு என்றால் சூதாட்டம், சூதாட்டத்தையும் நீ மறந்து விடு. இன்னும் ஒரு அர்த்தத்திலே பொய் சொல்லுதல் என்றும் அதை எடுத்துக்கொண்டால், களவு பொய் சொல்லுதல் ஆகியவற்றை நீ மறந்துவிடு என்று அது நேர்படத்தான் அந்த பழமொழி விடயங்களை பேசி இருக்கிறது என்று அங்கே அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்றது எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். அது நாங்கள் கல்லு நாய் என்ற நிலையில் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சிலை, ஒரு சிற்பி ஒரு சிலையிலே அந்த சிலையை நீங்கள் வெறும் கல்லாக கண்டால் அங்கே நாயகனை காணவில்லை, நாயகனை கண்டால் கல்லை காணவில்லை என்றுதான் அது அமைந்திருக்கும் என்று பேசுகிறார். அதே போல அறப்படிச்ச மூஞ்சூறு கஞ்சிப்பானைக்குள் விழுந்தது என்று நாங்கள் ஒரு பழமொழியை வைத்திருக்கிறோம். அது தவறு. அறவடித்த முன் சோறு கஞ்சிப்பானைக்குள் விழுந்தது என்பதுதான் சரியான விளக்கம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். அது சும்மா அல்ல, சும்மாடு ஆகாது என்று அமைய வேண்டும் என்று அந்த விளக்கத்தை அவர் இங்கே தருகிறார். இப்படி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்றுதான் நாங்கள் அந்த பழமொழியின் கருத்தை வைத்திருக்கிறோம். அது தவறு. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்பதுதான். அதாவது இங்கே சுவடு என்பது மாட்டினுடைய காலடி தடம். நல்ல மாடு என்பதை அதனுடைய
காலடி தடத்தை வைத்துத்தான் நாங்கள் அளவிட முடியும் என்பதுதான் அந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம் என்றவர் இங்கே பேசுகிறார். அதுபோல சனி நீராடு என்பது உண்மையிலே அசனி நீராடு. அசனி என்பதன் பொருள் சாம்பிராணி இலை, சாம்பிராணி துளசி போன்ற அந்த எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த அதை வைத்துக்கொண்டு நீ நீராடு என்பதுதான் அந்த மருத்துவ ரீதியான ஒரு விஷயமாக இருப்பதாக அவர் இங்கே பேசுகிறார். அதுபோல மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண் குதிரையே அல்ல, மண் குதிர் என்று அது அமைய வேண்டும் என்று பேசுகிறார். வரவர மாமியார் கழுதை போல் ஆனாள் என்பது பிழை. வரவர மாமியார் கைதை போல் ஆனாளாம். கைதை என்பது ஒரு ஊமத்தம்பூ. அது ஆரம்பத்திலே வாசம் வீசும், போக போக அந்த வாசம் குறைந்துவிடும். மாமியாரினுடைய நிலையை அந்த ஊமத்தம்பூவோடு சேர்த்து சொல்வதாகத்தான் அந்த பழமொழி இருக்கிறது. அதே போல சேலை கட்டிய மாதரை நம்பாதே, சேல் அகட்டிய மாதரை நம்பாதே. சேல் என்பது கண், அகன்ற கண்களையுடைய பெண்களை நம்பாதே என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தது என்றது பழமொழி, அது தவறு. பழம் நழுவி பாகில் விழுந்தது என்றது அமைய வேண்டும் என்று பேசுகிறார். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்பது ஆனை பூனை என்பது மிருகங்களை குறிக்கவில்லை. நெய்க்கு ஒரு காலம், பூ நெய்க்கி என்று அதை ஒரு ஆனை என்பதன் பொருள் பசுவின் நெய் என்றும், பூனை என்றால் பூவில் உள்ள தேன் என்றும் அதை அமைத்து பார்க்க வேண்டும் என்று பேசுகிறார். அதுபோல கண்டதும் கற்றால் பண்டிதன் ஆகலாம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. கண்டு அதை கற்றால், கண்டதை அல்ல, கண்டதையும் கற்பதல்ல உண்மையில் அதனுடைய கருத்து. கண்டு அதை கற்றால் பண்டிதனாகலாம் என்பதுதான் கருத்து என்று அந்த கருத்தை பேசுகிறார். இப்படி இந்த 51 பழமொழிகளையும் நாங்கள் வாசிக்கிற போது சொல்லிக்கொண்டே போகலாம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்று நாங்கள் ஒரு பழமொழியை வைத்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் சொல்லுகிற போது சாப்பாட்டுக்கு முந்த வேண்டும், போராடுவதென்றால் பின்னுக்கு நிற்க வேண்டும் என்று. அப்படி அல்ல. பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும். எங்களுடைய கை என்ன செய்யும்? எப்பொழுதும் சாப்பாட்டுக்கு இந்த கை முன்னுக்கு வரும், முந்தும். படைக்கு பிந்தும் என்றால் ஒரு அம்பை எய்வதென்றால் கை பின்னுக்குத்தான் போகும். ஆயுதத்தை எடுத்து எய்வதென்றாலும் கை பின்னுக்கு போகும் என்ற கருத்தில் தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பது பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் என்று அமைந்திருக்கின்ற தன்மையை பற்றி இங்கே பேசுகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல பழமொழிகள் அதனுடைய அர்த்தம் மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கிற தன்மையும் அதனுடைய சரியான விளக்கங்களும், அந்த விளக்கத்துக்கு மேலதிகமாக அவர் தேடி தொகுத்திருக்கிற அந்த முறைமைகளும் இங்கே மிக அற்புதமாக அமைந்திருக்கின்றன. எனவே ஒரு நல்ல ஒரு முயற்சி தமிழ் உலகுக்கு கிடைத்திருக்கிறது. பொலிகை ஜெயா அவர்கள் அதனை தந்திருக்கிறார் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய இத்தகைய முயற்சிகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, நீங்களும் இந்த நூலை வாங்கி படியுங்கள். இந்த நூலிலே அத்தனை விடயங்களையும் நானே சொல்லிவிட்டால் நீங்கள் படிப்பதற்கு எதுவும் இருந்து விடாது. எனவே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் படித்து சுவைத்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, அப்படி நாங்கள் பகிர்கிற போது நாங்கள் சொல்லுகிற இந்த விடயத்தை கேட்டு இந்த நூல்களை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 300 ரூபா 350 ரூபா பெறுமதியான நூலாகத்தான் இந்த நூல் ஒரு கைக்கடக்கமாக மிக பெறுமதி வாய்ந்த உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு நூலாக கச்சிதமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நூல் எல்லா மாணவர்களும் இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் படிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு பழமொழிகள் என்றாலே அவை அனுபவத்தின் மொழிகள். பழைய மனிதர்கள் எங்கள் வீடுகளில் இருக்கிற அம்மம்மா அப்பப்பா போன்றவர்கள் பழமொழி சொல்லி கதைக்கிற முறையை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் பழமொழிக்கு பதிலாக புதுமொழி எல்லாம் பேசுகிற நிலை இருக்கிற போது எங்களுடைய அந்த மூலத்தை தேடி நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய நாட்டார் இலக்கியத்தினுடைய ஒரு எச்சமாக இருக்கிற அந்த பழமொழியை நாங்கள் அதனுடைய சொற்பிழை கண்டு, எழுத்து பிழைகள் தவிர்த்து, கருத்து பிழைகள் தவிர்த்து, மறுவா நெறி பழமொழிகளாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அவற்றை பயன்படுத்துவதன் ஊடாக அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு கைவிளக்காக இந்த நூல் உங்களுக்கு பயன்படும். எனவே இங்கே 51 பழமொழிகளை பொலிகை ஜெயா அவர்கள் முதற்கட்டமாக தொகுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். தொடர்ந்தும் அவர் இந்த ஆய்வு முயற்சியிலே ஈடுபட்டு இன்னும் இருக்கிற பழமொழிகளிலே தவறான அர்த்தம் கொண்ட பழமொழிகளையும் இப்படி ஒரு நூலாக தொடர்ந்தும் தர வேண்டும். இத்தகைய ஆய்வு முயற்சிகளிலும் படைப்பிலக்கிய முயற்சிகளுக்கு அப்பால் அவர் ஈடுபட வேண்டும் என்று வாழ்த்தி, மீண்டும் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.